அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியல் இஷ்யூஸ்ல டெய்லி ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் பயங்கரவாதம் பயங்கரவாதம் பற்றிய சமூகவியல் முன்னோக்குகளை விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சோஷியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோஷியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோஷியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சோஷியாலஜி அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல பெரிய அளவுல இருக்காது. ஓகேவா? யூபிஎஸ்சில ஒரு ஆப்ஷனல் பேப்பரா இருக்கிறது தான் சோஷியாலஜி. இருந்தாலும் நமக்கு சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நம்ம ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் சொசைட்டி, நம்மளோட சோஷியல் பிஹேவியர், நம்மளோட சோஷியல் இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, இதை பத்திலாம் ஸ்டடி பண்றதுதான் சோஷியாலஜி அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால டெரரிசம் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. பொதுவாக சோஷியல் ஃபேக்டர்ஸை மட்டும் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். சரிங்களா? இருந்தாலும் எக்ஸாம்ல இதெல்லாம் வந்து ட்ரிக்கியரான கொஸ்டின். ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கேள்விப்பட்டிருந்தாதான் நம்ம அதை எழுத முடியும். அதை விட்டுட்டு மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. இப்ப ரூரல் ஸ்டார்ட் அப்ஸை பத்தி நம்மளால எழுத முடியும், வயலன்ஸை பத்தி எழுத முடியும், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டைரக்டா கேட்டிருக்காங்க, அதையும் எழுத முடியும். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி விமன் எம்பவர் பண்ணுதுங்கிறத கூட நம்ம யோசிச்சு எழுதிடலாம். ஆனா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்ப இதெல்லாம் நம்ம சாய்ஸ்ல விட வேண்டியதா இருக்கும். சரியா? இருந்தாலும் ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். சரியா? ஸோ சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா கொஸ்டின்ல கொடுத்ததை அப்படியே வந்து ஒரு டைட்டிலா நம்ம போட்டுறோம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேக்லைன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட், அதை தான் இங்க கொடுக்குறோம். வியூவிங் டெரரிசம் இன் சோஷியலாஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேக்லைன். இது நம்மளோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றோம்? ஒரு சோஷியலாஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்ப டெரரிசம் அப்படிங்கிறது வயலன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இல்லை. அது வந்து ஒரு சோஷியல் ப்ராசஸ்னால எப்படிலாம் டெரரிசம் வருது, சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ்னால, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ்னாலலாம் எப்படி டெரரிசம் வருது அப்படிங்கிறத பத்தி ஸ்டடி பண்றதுதான் இந்த சோஷியாலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல டெரரிசம் அப்படிங்கிறத நம்மளோட புரிதலை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறோம். சரியா? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றோம். அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோட், பொதுவா டெரரிசம் ஹாஸ் நோ பவுண்டரிஸ் அண்ட் நோ ரிலீஜன் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இல்ல an eye for an eye will make the whole world blind அப்படின்னு சொல்லி நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. டெரரிசம் டிஃபீட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோஃபி அனன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கு, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்ப டைரக்டா கொஸ்டின்குள்ள வந்தோம்னா சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் டெரரிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன கொஸ்டின்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஹெட்டிங்கை வந்து போடணும். சரியா? அதே ஹெட்டிங்கை போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்படின்னா நமக்கு சொசைட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சொசைட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா அதை பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா நமக்கு இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், இந்த மாதிரி இருக்கலாம். பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா ஆர்பிஐ, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கலெக்டிவா ஃபெயில் ஆகுறப்ப என்ன ஆகுது? நமக்கு வந்து டெரரிசம் அப்படிங்கிறது ரிசல்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல டெரரிசம் அப்படிங்கிறது ரிசல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுதான் ரிசல்ட் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷன் இன் சோசியல் சிஸ்டம். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் எப்ப நடக்கும்? சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறப்ப நமக்கு நடக்குது. எக்ஸாம்பிள், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சி, உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட்லாம் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆயுதங்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கான்ஃபிளிக்ட் தியரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கான்ஃபிளிக்ட் தியரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பிளாய்டேஷன்னால நமக்கு டெரரிசம் வருது அப்படிங்கறத சொல்லணும். எக்ஸ்பிளாய்டேஷன், அப்ரஷன், ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நம்மள வந்து அதிகமா இப்ப ட்ரைபல் ஏரியாஸ்ல அதிகமா பீப்புளை எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு, விளைவு என்னவா இருக்கு? டெரரிசமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மாவோயிஸ்ட், நக்சலைட்ஸ், இவங்களெல்லாம் நம்ம சொல்றோம். அதான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால திருத்துறவங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். சரியா? அடுத்தது சிம்பாலிக் இன்டராக்ஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னா ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறது. சரியா? ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் நடக்குது அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நம்மளோட ரிலீஜன் அப்படிதான் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு காஷ்மீர் இஷ்யூவை எடுத்துக்கலாம். அடுத்தது எத்தனோ ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே சொசைட்டல் ரீசன்ஸாவே இருக்கணும். ஓகேவா? நம்ம போடக்கூடிய ரீசன்ஸ் எல்லாமே சொசைட்டி பேஸ் பண்ண ரீசன்ஸா மட்டும்தான் இருக்கணும். இப்ப எத்தனோ ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி பேஸ் பண்ண ரீசன் தான். என்னன்னா நம்மளோட அடையாளத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பல
தீவிரவாத குழுக்கள் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு அடிப்படையில. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலிஸ்தான் இஷ்யூவை வந்து சொல்லலாம். காலிஸ்தான் டெரரிசம் இன்சர்ஜென்சியை வந்து சொல்லலாம். பஞ்சாபி அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் வந்து நமக்கு வருது. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்க, அந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட மதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ, நம்ம புனித நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம புனித நூல்கள்ல இப்படிதான் சொல்லியிருக்காங்க, நம்ம மதத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஒரு பிஹேவியரை வந்து கொண்டு வருவாங்க. சரியா? அப்ப எக்ஸாம்பிளுக்கு காலிஸ்தான் இஷ்யூவை சொல்றோம். அடுத்தது குளோபலைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு டெரரிசம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. எப்படி குளோபலைசேஷனால எக்கனாமி ஸ்ட்ரென்தன் ஆச்சோ அதே மாதிரி தான் குளோபலைசேஷனால டெரரிசம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. மற்ற நாடுகள் ஐஎஸ்ஐஎஸ், அல் கொய்தா போன்ற அமைப்புகள் அவங்களோட ஐடியாலஜிஸ் அது எல்லாமே அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபண்டிங் வந்து வர ஆரம்பிக்குது. சோசியல் மீடியா மூலியமா வந்து நிறைய பேரை வந்து திரட்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அதுதான் நம்ம ஐஎஸ்ஐஎஸ் பாத்தீங்கன்னா நிறைய பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்றாங்க இந்தியாவில இருந்து. எக்ஸாம்பிளுக்கு கேரளால இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ்ல போய் சண்டை போட போறோம்னு சொல்லி போய் மாட்டிப்பாங்க. சரியா? அடுத்தது சோசியல் டிஸ்ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட சோசியல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி, பாவர்ட்டி எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட், மைக்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் கம்மியா இருக்கப்ப அந்த இடத்துல டெரரிசம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அர்பன் கெட்டோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்பன் கெட்டோஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கெட்டோ அப்படின்னாலே வந்து ரொம்ப அடைச்சு ஒரு சின்ன ஸ்கொயர் கிலோமீட்டர்ல நிறைய வீடுகள் வந்து இருக்கும். சரி, அதுதான் கெட்டோவைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்பன் ரீஜன்ல அர்பன் ஸ்லம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வல்னரபிள் பீப்புள் அதிகமா இருப்பாங்க. அவங்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், டெரரிஸ்டா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்றாங்க. அவங்கள ஸ்லீப்பர் செல்ஸா வச்சிருப்பாங்க. படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அடுத்தது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கப்ப கண்டிப்பா அந்த இடத்துல டெரரிசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் வேவா பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஒரு வழியா பார்க்க ஆரம்பிப்பாங்க பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நாகாலாந்து சோசியலிஸ்ட் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து ஐசக் முய்வா அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கம்மியாகிறனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி நாகாலாண்டையே வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது டிப்ரிவேஷன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிப்ரிவேஷன் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம போறது. ஓகேவா? அப்ப மக்கள் மத்தியில என்ன ஒரு சிந்தனை இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கும். வேலை இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா நமக்கு வேகன்சிஸ் அதிகமா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா ஆக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப டிஎன்பிசி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜஸ்டிஸ் நமக்கு நடந்ததான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? சோ அதே மாதிரி சோசியல் லெவல்ல ஒரு சொசைட்டல் லெவல்ல பாக்குறப்ப அதுவுமே வந்து டெரரிசம்க்கு ஒரு காரணமா இருக்கும். சரியா? அப்ப எக்ஸாம்பிளுக்கு யூத் மிலிட்டன்சி இன் காஷ்மீர். ஓகேவா? காஷ்மீர் யூத்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அநீதி நடந்துருச்சு அப்படிங்கறத தான் வந்து பேஸ் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கல்ச்சுரல் கிரிமினாலஜி பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சில கலாச்சாரங்கள் பாத்தீங்கன்னா வயலன்ஸை குளோரிஃபை பண்ணுவாங்க, டெரரிசம் வந்து குளோரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் இந்த மாதிரியான கல்ச்சர் தான் இருக்கு. இந்தியாவிலுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ல ஒரு சில பகுதிகளில் இன் பாக்கெட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரிமினாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை வந்து இந்த வயலன்ஸ் டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து புர்ஹான் வாணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இறந்து போயிருப்பாரு, டெரரிஸ்ட். சோ அந்த புர்ஹான் வாணி இறந்ததுக்கு காஷ்மீர்ல நிறைய மக்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க, புர்ஹான் வாணிக்கு. சரிங்களா? சோ இதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் வயலன்ஸ் காஷ்மீர்ல திடீர்னு அதிகமானதுக்கு காரணம் இந்த புர்ஹான் வாணியோட டெத்தா இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு ப்ரைடா பாக்குறது தான். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வே ஃபார்வர்ட். சரியா? இந்த மாதிரியா விஷயங்களை சொசைட்டல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு டெரரிசம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கதான் செய்யுது. இப்போ அதை அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாவர்ட்டி இன்இக்வாலிட்டியை வந்து அட்ரஸ் பண்ணணும், இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் கொடுக்கணும், லோக்கல் பாடிஸ்ல வந்து அந்த அண்டர் ரெப்ரசன்டேட்டடா இருக்கிறவங்கள அவங்கள ரெப்ரசன்டேஷனை அதிகப்படுத்தணும். பீஸ் பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ், இப்போ ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாவோயிஸ்ட் நக்சலைசம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் அரசாங்கம் வந்து பீஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன் ப்ரொபகேண்டாவை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு ஆன்சர் இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சோசியாலஜியை பொறுத்த வரைக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நீங்களும் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? தேங்க்யூ.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.